கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய காலை வேத தியானம் ஆதியாகமம் 40:23. ஆனாலும் பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். அன்புக்குரியவர்களே, மறக்கின்ற மனிதர்கள் சிறைச்சாலைக்குள் இருந்ததை பார்க்கின்றோம். நன்மையான காரியங்களை யோசேப்பு சிறைச்சாலையிலே வெளிப்படுத்தினான். தெய்வன் செய்ய போகிறதை துல்லியமாய் அவன் வெளிப்படுத்தினான். அநேக உதவிகளை அவன் செய்து அநேகரை சிறைச்சாலைக்குள்ளே அவன் தேற்றினான், ஆற்றினான், தைரியப்படுத்தினான். ஆனாலும் அவன் செய்த உதவிகளையும் அவன் செய்த ஊழியங்களையும் நினையாமல் நன்மை பெற்றவர்கள் அவனை மறந்து விட்டார்கள். மனிதன் மறந்து போவான், கர்த்தரோ நம்மை மறப்பதில்லை. ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நீங்களும் ஒருவேளை அநேகருக்கு நன்மை செய்தீர்கள், உதவிக்கரம் நீட்டினீர்கள், ஆனால் உங்களை மறந்து போய்விட்டார்களோ, அதனால மனக்கலக்கத்தோடு அமர்ந்திருக்கிறீர்களோ? மனிதன்தான் மறப்பான், கர்த்தர் மறக்காதவர். உங்கள் பிரயாசங்களையும் உங்கள் ஊழியங்களையும் நீங்கள் செய்த உதவிகளையும் கர்த்தர் ஒருபோதும் மறக்க மாட்டார். யோசேப்பை நினைத்து தேசத்திலே உன்னத நிலையில் நிறுத்தின தேவன் உங்களை நினைத்து உன்னத நிலையிலே உங்களை தேசத்திலே சாட்சியாய் நிறுத்துவார். சோர்ந்து போகாதிருங்கள். தொடர்ந்து நன்மையானவைகளை செய்து கர்த்தர் நாமத்தை உயர்த்துங்கள். ஜெபிப்போம். எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த காலை வேளையில மறக்கப்பட்டு விட்டேனே என்று கலங்கியிருக்கிற பிள்ளைகளை நினைவு கூறுவதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகளை நினைத்து உம்முடைய பிள்ளைகளை ஆறுதல் படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகள் செய்த ஊழியங்களுக்கும் உதவிகளுக்கும் ஒத்த பிரதிபலனை இன்றைக்கே கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆச்சரியமான ஆசீர்வாதமான நாளாய் இந்த நாளை மாற்றினதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.